அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சேனல்ல அல்லாஹுவின் அழகிய 99 பெயர்களை வரிசையாக பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பெயர் என்ன அப்படின்னா அல் ஃபத்தாஹ் என்ற அழகிய பெயர்தான். இந்த பெயர் நம்ம மனசுல பதிகிற மாதிரி ஒரு சின்ன கதையோட தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அல் ஃபத்தாஹ் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அல் ஃபத்தாஹ் என்றால் மூடியிருக்கும் கதவுகளை திறப்பவன் மற்றும் தடைகளை நீக்குபவன் என்று பொருள். நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் செய்யறப்போ அதுல ஏதாச்சும் தடை உண்டாச்சுன்னா அல் ஃபத்தாஹ் என்று கூறி இறைவனை அழைத்தால் அவன் அந்த தடையை நீக்கி நமக்கு ஒரு வழியை உண்டாக்குவான். இப்போ இந்த பெயரை பற்றிய ஒரு சிறு கதையை பார்க்கலாம். ஒரு சிட்டுக்குருவி தன்னோட நண்பர்களோட ஒரு தோட்டத்துக்குள்ள விளையாட போச்சு. ரொம்ப சந்தோஷமா எல்லா மர கிளைகளிலும் அதுவும் அதோட நண்பர்களும் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல அங்க ஒரு கூண்டுக்குள்ள கொஞ்சம் தானியம் இருக்கிறத சிட்டுக்குருவி பார்த்துச்சு. அந்த தானியத்தை சாப்பிடலான்னு அந்த சிட்டுக்குருவி அந்த கூண்டுக்குள்ள பறந்து போய் தானியத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த கூண்டு தானா டக்குன்னு மூடிடுச்சு. அதுவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அதோட அழகாலையும் அதோட இறக்கைகளாலையும் எவ்வளவோ அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா அந்த கதவை திறக்க முடியல. உடனே அதோட நண்பர்களும் அந்த கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா யாராலும் அந்த கதவை திறக்க முடியல. சிட்டுக்குருவி மனம் உடைந்து போனது. இந்த இடத்தில் இருந்து நம்மை காப்பாற்ற ஒருவனால் மட்டுமே முடியும் என்று அந்த சிட்டுக்குருவி உணர்ந்தது. உடனே அல்லாஹ்விடம், நீயே மூடியிருக்கும் கதவுகளை திறக்க செய்யும் அல் ஃபத்தாஹ், அதனால் எனக்கு உதவி செய்வாயாக என்று கண்ணீருடன் கேட்டது. அந்த நேரம் சரியாக அந்த தோட்டத்தின் முதலாளி அந்த வழியாக நடந்து வந்தார். அப்பொழுது கை தவறி அவரின் கையில் உள்ள சாவி சிட்டுக்குருவி இருந்த கூண்டிற்குள் தெரியாமல் விழுந்துவிட்டது. உடனே அந்த சாவியை எடுக்க அந்த முதலாளி அந்த கூண்டை மெல்ல திறந்தார். கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காமல் உடனே அந்த கூட்டை விட்டு சிட்டுக்குருவி வெளியே பறந்து வந்தது. வெளியில் வந்த அந்த சிட்டுக்குருவி முழு மனதாக தன் இறைவனுக்கு நன்றி கூறியது. இதன் மூலமாக அல்லாஹ் திறக்கவே முடியாது என்று நாம் நினைக்கும் கதவுகளை கூட அவனிடம் தொடர்ந்து துவா செய்தால் நமக்காக திறக்க வைப்பான் என்று உணர்த்துகிறது. அதனால் நாம் செய்யும் செயலில் ஏதாவது தடை ஏற்பட்டால் சற்றும் யோசிக்காமல் நம் இறைவனிடம் கையேந்தி துவா செய்வோம். அவனை அல் ஃபத்தாஹ் என்று அழைத்து அவனிடம் அந்த தடைகளை நீக்க சொல்வோம். நிச்சயமாக அவன் அந்த தடைகளை நமக்காக நீக்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய 99 திருப்பெயர்கள்ல அல் ஃபத்தாஹுக்கு அப்புறம் என்ன பெயர் வரும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.